உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பணச்செலவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம். எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு மிக எளிதான வழியாக நம் சித்த பாஷையிலே ஒரு மருத்துவத்தை சொல்லியிருக்கிறார்கள். காலையிலே திரிகடுகம், மாலையிலே கடுக்காய். இவற்றை அன்றாடம் உண்டு வருவதனாலே, சில மாதங்கள் பல நாட்கள் கூட நாம் இதை சாப்பிடுவதனாலே உடலிலே நோய்கள் வாராத வண்ணம் தடுக்கின்ற ஒன்றாக இது விளங்குகிறது. ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன் என்கின்ற வகையிலேயும், ஒரு கியூரேட்டிவ் மெடிசன் என்கின்ற வகையிலே நோய் நீக்கியாகவும் இது பயன் தருகிறது. திரிகடுகம் என்று சொல்லுகின்ற பொழுது சுக்கு, மிளகு, திப்பிலி இவை மூன்றும் காரமான பொருட்கள். வயிற்றுக்கு மேல் இருக்கின்ற உள் உறுப்புகளை ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே தூண்டச் செய்து சீரான வகையிலே இதய ஓட்டம், நுரையீரலுடைய செயல்பாடு, சுவாச பாதையில் இருக்கின்ற சீர்கேடுகள், செரிமான கோளாறுகள் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக திரிகடுகம் விளங்குகிறது. தொப்புளுக்கு கீழ் இருக்கின்ற கழிவு உறுப்புகளை வெளித்தள்ளக்கூடிய சிறுநீர் பை, மலக்குடல் இவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒன்றாக திரிபலா விளங்குகிறது. கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இவை மூன்றும் சேர்ந்தது திரிபலா. இது நாட்டு மருந்து கடைகளில் நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று. காலையிலே அரை தேக்கரண்டி அல்லது வெறுக்கடி அளவு திரிகடுகம் எடுத்து தேனோடு குழைத்து சாப்பிடுவது. இரவு நேரத்திலே திரிபலா அரை தேக்கரண்டி அல்லது வெறுக்கடி தேனோடோ பாலோடோ கலந்து சாப்பிடுவதனாலே நோயற்ற வாழ்வை நாம் பெற முடியும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, மூசா பாரடிசியாக்கா, மூசா பாரடிசியாக்கா என்று சொல்லுகின்ற பொழுது தாவர பெயராலே அது பெனானா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்றாக, வாழை என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்றாக விளங்குகிறது. இந்த வாழைப்பழம் ஒரு அற்புதமான மருந்தாகி விட்டமின் சி என்கின்ற சத்துவத்தை நமக்கு மிகுதியாக தரக்கூடிய ஒரு உணவாக, மருந்தாக பயன் தருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த வாழைப்பழம் ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே, உள்ளுக்கு வாழைப்பழத்தை சாப்பிடுவதனாலே வயிற்றிலே இருக்கின்ற அல்சர் என்று சொல்லுகின்ற குன்மத்தை போக்கக்கூடிய ஒரு நல்மருந்தாக விளங்குகிறது. ஏதேனும் அடிப்பட்டு நாள்பட்ட புண்கள், ஆறாத புண்கள் என்று வருகின்ற பொழுது நல்ல கனிந்த வாழைப்பழத்தை நசுக்கி சிறிது மஞ்சள் கலந்து உறவாடும்படி குழைத்து ஆறாத புண்களின் மேலே சில நாட்கள் போட்டு வருவதனாலே எந்த புண்ணாக இருந்தாலும் வெகு விரைவில் ஆறச் செய்யக்கூடிய நல்ல மருந்தாக இந்த வாழையும் மஞ்சளும் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மிரிஸ்டிகா ஃப்ராக்ரன்ஸ், மிரிஸ்டிகா ஃப்ராக்ரன்ஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது சாதிக்காய். சாதாரணமாக நம் பாட்டிமார்கள் வீட்டிலே சாதிக்காய், மாசிக்காய், கடுக்காய் இந்த மூன்றையும் கண்டிப்பாக வீட்டிலே வைத்திருப்பார்கள். ஏதேனும் வயிற்று பிரச்சனை, பேதி என்று வருகின்ற பொழுதோ, வயிற்று வலி என்று வருகின்ற பொழுதோ, வயிற்று வாயு, அகட்டு வாயு என்கின்ற நிலையிலேயோ குழந்தைகளுக்கு இந்த சாதிக்காயை ஒரு இழைப்பு இழைத்து அவர்களுடைய நாக்கிலே தடவுவார்கள். அந்த வகையிலே இந்த சாதிக்காய் அவர்களுடைய வயிற்றில் இருக்கின்ற அகட்டு வாயுவை அகற்றக்கூடிய ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இதை அளவோடு சாப்பிடுகின்ற பொழுது ஒரு நர்காட்டிக் என்று சொல்லுகின்ற வகையிலே லேசான மயக்கத்தை, மைல்டு செடேட்டிவ் என்கின்ற வகையிலே மயக்கத்தை தரக்கூடிய ஒன்றாக இருந்து வலியை, வேதனையை நாம் தாங்கக்கூடிய சக்தியை இது தருகிறது. ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே
உள் உறுப்புகளை தூண்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அப்ரோடிசியாக் என்று சொல்லுகின்ற வகையிலே காம விருத்தினியாக, காம இச்சையை தூண்டக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. அரோமா என்கின்ற வகையிலே மனம் தரக்கூடியதாக விளங்குவதனாலே இதை வெற்றிலை பாக்கோடு சிறிது சேர்த்து மெல்லுவது வழக்கம். அதனாலே த பேட் ஓடர் என்று சொல்லக்கூடிய வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. அதோடு கூட இது ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே அனைத்து உள் உறுப்புகளையும் இது தூண்டி நன்றாக பயன் தரக்கூடிய ஒரு பணியை செய்கிறது. இந்த சாதிக்காயோடு தனியா, கொரியாண்டர் சீட்ஸ் சேருகின்ற பொழுது ஒரு அற்புதமான குளிர்ச்சிகரமான நிலையை தருகிறது. கூலண்ட் என்கின்ற வகையிலே உள் உறுப்புகளுக்கு இது குளிர்ச்சியை தருவது மட்டுமல்லாமல் டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக விளங்குகிறது. இந்த தனியாவில் இருக்கின்ற விட்டமின் சி, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அயர்ன் என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்துவம் இவை குருதி பெருக்கத்துக்கு அதிகமாகிறது. அதோடு கூட குருதி ஓட்டத்தை சரி செய்து த பேட் கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய தன்மை இந்த தனியாவுக்கு உண்டு. அதனோடு ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய சுக்கு, சாதாரணமாக சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை என்று சொல்லுவார்கள். வயிற்று கோளாறுகளை வேறிருக்கிறது, உள் உறுப்புகளை தூண்டுகிறது, சுவாச பாதையை சீர் செய்கிறது, நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தந்து மெமரி என்று சொல்லக்கூடிய ஞாபக சக்தியை கூட அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும், ஆன்டிவைரல் என்று சொல்லக்கூடிய வகையிலே நுண்கிருமிகளை நீக்கி நோய் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த சுக்கு விளங்குகிறது. இதனோடு குமினம், சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகம், நாம் பலமுறை சொல்லியிருக்கின்றோம், அகத்தை சீராக வைத்து கொள்ளக்கூடிய ஒன்று இந்த சீரகம் என்பது. இது ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலும் கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலேயும் தூண்டுவிப்பானாகவும் அகட்டு வாயு அகற்றியாகவும் குருதி ஓட்டத்தை சரி செய்யக்கூடிய ஒரு பிளட் பியூரிஃபையராகவும் இது இருப்பது மட்டுமல்லாமல் இரத்த நாளங்களிலே இருக்கின்ற கொழுப்பு சத்துவத்தை கரைத்து குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாகவும் விளங்குகிறது. இந்த சாதிக்காய், சுக்கு, தனியா அதனோடு சீரகம் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு ஜாதிக்காயை பயன்படுத்தி வயிற்றில் தேங்கியுள்ள அதிகப்படியான வாயுவை வெளித்தள்ளி செரிமானத்தை தூண்டக்கூடிய ஒரு மருந்து, கேஸ் ட்ரபிள் மற்றும் வயிற்றில் உள்ள உப்புசத்தை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஜாதிக்காய் பொடி, சுக்கு பொடி, தனியா, சீரகம், இந்துப்பு, கொத்தமல்லி விதை நம்ம ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதோட சம அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி விதையும் சீரகமும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். சிறு தீயில வச்சு வாசனை வர வரைக்கும் வறுத்துடணும். வறுத்துட்டு மற்ற பொடிகளை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இவை இரண்டும் நம்ம 10 கிராம் அளவுக்கு எடுத்தோம்னா சுக்கு பொடி ஒரு 5 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்ராக்சிமேட்டாக 5 கிராம் அளவுக்கு. இதோட கொஞ்சமாக இந்துப்பு சேர்த்துக்கலாம். இந்துப்பு, ஜாதிக்காய் பொடி 1 கிராம் அளவுக்கு சேர்க்கலாம். ஜாதிக்காய் பொடி அதிகமாக சேர்த்தோம்னா குமட்டலை உண்டாக்கும். அதனால் இது நம்ம 10 கிராம் அளவுக்கு சீரகம் எடுத்தோம்னா 1 கிராம் அளவுக்கு நம்ம ஜாதிக்காய் பொடி சேர்த்தோம்னாலே போதுமானதாக இருக்கும். இந்துப்பும் சேர்த்து இதை நம்ம ஒரு பவுடராக அரைச்சிடணும். இந்த பொடி இப்போ தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த பொடியை எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 5 கிராம் அளவுக்கு இந்த பொடியை எடுத்து நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக சாப்பிட்ற உணவை எடுத்துகிட்டு வரும்பொழுது இது செரிமானத்தை தூண்டக்கூடிய மருந்தாக இருக்கும். அதே போல் வயிற்றில் உள்ள உப்புசத்தை சரி செய்யக்கூடிய மருந்தாக இருக்கும். ஒரு சிலருக்கு
வயிற்றில் வாயு தேக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அவர்களுக்கு எப்பவுமே வயிற்றில் ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அவர்களுக்கு சரியாக பசி எடுக்காது. கொஞ்சம் சாப்பிட்டோம்னாலே அதிகம் சாப்பிட்டது போல இருக்கும். நிறைய சாப்பிடவும் முடியாது. அப்படி இருக்கிறவங்க இந்த மருந்தை எடுத்துட்டு வரும்பொழுது இது ஜீரணத்தை தூண்டக்கூடிய மருந்தா செயல்படும். வயிற்று ஓட்டத்தை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் வயிற்று உப்புசத்தை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். அன்பான நேயர்களே, சாதிக்காய், சீரகம், சுக்கு, தனியா, அதனோடு இந்துப்பு என்று சொல்லுகின்ற ராக் சால்ட், பாறை உப்பு என்று மருத்துவத்துக்காக பயன்படுத்துகின்ற உப்பு, இவை அத்துணையும் சேர்த்து ஒரு சூரணமாக இங்கே வைத்திருக்கின்றோம். இந்த சூரணத்தை மதியம் நாம் உணவோடு சேர்த்து முன்பாக ஒரு கைப்பிடி உணவிலே இதை அரை தேக்கரண்டி அளவு சேர்த்து நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ கலந்து பிசைந்து சாப்பிடுவதனாலே செரிமான சீர்கேடுகளை போக்குவதாக இது அமைகிறது. ஒரு அகட்டு வாயு அகற்றி என்கின்ற வகையிலே வயிற்றிலே சேர்ந்திருக்கின்ற வாயுவை வெளித்தள்ளக்கூடியதாக திகழ்கிறது. ஒரு ஆன்டாசிட் என்று சொல்லக்கூடிய நிலையிலே வயிற்றிலே சேர்ந்திருக்கின்ற அமிலத்தை இது கரைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஆன்டி ஆசிட், ஆன்டி கேஸ் என்றெல்லாம் நாம் சொல்லக்கூடிய வயிற்று கோளாறுகளை போக்கக்கூடியதாக இது திகழ்கிறது. சிறுநீரக கோளாறுகளை சீர் செய்யக்கூடியதாக தனியாவும் சுக்கும் விளங்குகிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஒரு அப்பிடைசர் என்கின்ற வகையிலே பசியை தூண்டுவது மட்டுமல்லாமல் சாப்பிட்ட உணவை செரிமானம் செய்யக்கூடிய ஒன்றாகவும் இது திகழ்கிறது. வயிற்று வலி வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. வயிற்று உப்புசம், பெருவயிறு இது போன்ற நோய்களை வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக சுக்கு, சீரகம், தனியா, அதனோடு சேர்ந்த சாதிக்காய் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, வயிற்று கோளாறுகளை வேறிருக்கின்ற ஒரு நல்ல மருத்துவத்தை நாம் இன்று பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.